நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் பெண்களுக்கான கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் நீங்குவதற்கான மருத்துவம் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கான மருத்துவம். இந்த நீர்க்கட்டிகள் எதனால் ஏற்படுகிறது என்று முதலில் தெரிந்து கொள்வோம். உஷ்ணப்படும் உணவுகளாலும் உஷ்ணமான பகுதிகளில் இருந்து உஷ்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வதாலும் இந்நோய் முக்கியமாக வருகிறது. இந்நோயை நீக்குவதற்காக நாள்பட்ட நோய்களையும் இதுவரைக்கும் பல வைத்தியங்கள் பார்த்தும் நீங்கவில்லையே, ஆபரேஷன் தான் முடிவாக இருக்கிறது என்று கவலைப்படுபவர்களுக்கும் இந்த வைத்தியம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். 100% உங்களை குணப்படுத்தும். உங்களுக்கான இந்த வைத்தியம், அதாவது மருத்துவ முறையானது முக்கியமாக 3 வகைகளில் உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. முதலில் வர்ம அழுத்தங்களாக உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. வர்ம அழுத்தங்கள் என்பது ஒரு அறுவை சிகிச்சை போன்றது. ஆனால் கத்தியோ இரத்தமோ வெட்டுகளோ தேவையில்லை. நம் விரல்களை கொண்டே நம்மை குணப்படுத்த முடியும். இது உடனடி தீர்வாக இருக்கும். நிரந்தர தீர்வுன்னு ஒன்று வேணும் இல்லையா? உடனடி தீர்வு உடனே இருந்தாலும் நிரந்தர தீர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்காக உங்களுக்கு யோகாசன பயிற்சி வழங்கப்படும். இந்த யோக பயிற்சிகளை இதற்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் தளத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அதை கண்டு பழகிக்கொண்டு இதில் உங்களுக்கு சொல்லப்படும் விதத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். 3வதாக உங்களுக்கு உணவு மாற்றங்களும் சிறு மருந்து வகைகளும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இவற்றை பகிர்ந்து கொண்டு 100% இந்த நோயை நம்மிடமிருந்து அகற்றி நாம் நலம் பெற்று வாழ்வோம். துவங்கலாம். நெற்றி, அதாவது மூக்கின் பகுதியும் நெற்றி மினையும் பகுதியிலிருந்து 5 விரல் மேல் வைத்து அதில் முடி துவங்கும் இடத்தில் வைத்து விரல்களை பட்டை போல் அமைத்து இடம் வலமாக 3 முறை 1 2 3 இப்படியாக செய்ய வேண்டும். ஒரு முறை செய்தால் போதுமானது. இது கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகளை எடுக்க வல்லது, கழிவுகளை நீக்க வல்லது. அடுத்து செய்யப்போவது முக்கியமான வர்ம புள்ளிகள். மார்பு காம்பிலிருந்து நேர்கீழே விலா எலும்பு முடிவில் வந்தால் அதிலிருந்து ஒரு விரல் உள்பகுதி. நாம் அடுத்து செய்யவிருக்கும் வர்ம புள்ளிக்கு இது துணை நிற்பது. அந்த ஒரு விரல் உள் வைத்து அந்த இடத்தில் நடுவிரலை வைக்க வேண்டும். நடுவிரல்கள் அப்படி படிஞ்சிருக்க மாதிரி வச்சு வெளி சுழற்சி செய்து சிறு உள்ளழுத்தம், மீண்டுமாக வெளி சுழற்சி செய்து ஒரு உள்ளழுத்தம், மீண்டும் ஒரு வெளி சுழற்சி செய்து உள்ளழுத்தம். அடுத்து தொப்புளில் இருந்து 10 விரல், இதை குடுக்கி வர்மம் என்பார்கள். இது கர்ப்பப்பை பிரச்சனைக்கு முழு தீர்வை அளிக்கக்கூடியது. எல்லா பிரச்சனைக்கும், கர்ப்பப்பையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் முழு தீர்வை அளிக்கக்கூடியது. 10 விரல் அளந்து கொள்ளுங்கள். 10வது விரல் படியும் இடம் கண்டிப்பாக அந்த மதன மேட்டின் மீது அந்த முடி தொடங்கும் இடத்தில் இருந்து ஒரு விரல் கீழ் வரும். அதில் நடுவிரல்
அல்லது கட்டை விரல். இவற்றை அமைத்துக் கொள்ளுங்கள். அதன் மீது மறு கட்டை விரலை அமைத்துக் கொள்ளுங்கள். இடது கை விரல் கீழ் இருக்க வேண்டும், வலது கை விரல் மேல் இருக்க வேண்டும். வைத்துக்கொண்டு மேலே இருக்கும் வலது கை விரலால் அழுத்தம் கொடுக்க வேண்டும். சிறு அழுத்தம் 5 எண்ணிக்கை அல்லது 3 முறை அழுத்தி எடுத்தல். இது கர்ப்பப்பையில் உள்ள சகல பிரச்சனையும் நீக்க வல்லது. இப்போது செய்வது தொப்புளில் இருந்து நேர் இடம் வலமாகவும் மார்பு காம்பிலிருந்து நேர் கீழாகவும் வந்து அது விரல்களை பட்டை போல் அமர்த்த வேண்டும். பட்டை போல் அமர்த்தி மெதுவாக அழுத்தி அசைக்காமல் பிடித்து கொள்ளவும். ஒரு 3 எண்ணிக்கை வைத்து பின் எடுத்து விட வேண்டும். மெதுவாக எடுத்து விட வேண்டும். மெதுவாக அழுத்தி மெதுவாக எடுத்து விட வேண்டும். இங்கே சொல்லித்தரும் வரும பகுதி எல்லாமே கர்ப்பப்பையை வலிமைப்படுத்தவும் கர்ப்பப்பை குறைபாடுகளை நீக்குவதும். 10 விரல் அளந்து இது மீண்டும் ஒரு முறை தெரிவதற்காக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அது மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு முறை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். மெதுவாக அழுத்தி எடுக்க வேண்டும். ஒரு 3 முதல் 5 எண்ணிக்கை போதுமானது. அதற்கு மேல் வேண்டாம். நடுவிரல் வைத்தும் செய்யலாம், பெருவிரல் வைத்தும் செய்யலாம். அடுத்து தொப்புளிருந்து இடம் வலமாக மார்பு காம்பிலிருந்து நேர் கீழே வைத்து மெதுவாக அழுத்தி எடுக்கவும். ஏன் இது இருமுறை காட்டப்படுகிறது என்றால் இந்த 2 முக்கியமானதான இருப்பதால் இது காட்டப்படுகிறது. இது கர்ப்பப்பையின் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வானது. அடுத்து குதிகாலில் இருந்து 7 விரல். நீங்கள் குதிகாலில் இருந்து கணுக்கால் வரை அளந்தால் அது 4 விரல் வரும். கணுக்காலில் இருந்து மேலே அளந்தால் 3 விரல் வரும். மொத்தம் 7 விரல். அதில் விரலை மேல் நோக்கி வைக்க வேண்டும். விரல் மேல் நோக்கி இருக்க வேண்டும். நம்மை நோக்கி இருக்க வேண்டும். நமது பாதத்திலிருந்து நம்மை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு விரலை வைத்துக்கொண்டு மறு விரலால் அந்த விரலை அழுத்த வேண்டும். அழித்து ஒரு 3 முறை அழுத்தி எடுங்கள். 1 2 3. அழுத்துவது கீழ் இருக்கும் விரல் அல்ல, மேல் இருக்கும் விரல். அதுபோல் இந்த காலிலும் அளந்து கொள்ளுங்கள். அளந்து மேல் நோக்கி விரலை வைத்துக்கொண்டு இந்த விரலால் அழுத்தி எடுங்கள். இது கர்ப்பப்பையினுடைய பலவீனத்தை நீக்கக்கூடியது. கர்ப்பப்பையின் பலவீனத்தை நீக்குவதற்கு முக்கியமான ஒரு வர்ம புள்ளியாக இருக்கிறது. இப்போது அடுத்தது மண்ணை என்பார்கள், மண்ணை அடங்கல் என்பார்கள். நமக்கு பெயர் முக்கியம் அல்ல, நமக்கு அதன் செயல்முறையும் காரியம்தான் முக்கியம். அந்த தசை பற்றி முடியும் பகுதியில் ஒரு சிறு குழி உண்டு. அதில் இந்த விரலை மேல் நோக்கி வைத்துக்கொண்டு இதுவும் அதுபோல் 3 முறை அழுத்தி எடுக்க வேண்டும். அந்த இடத்தில் கணக்காக வைத்துக்கொண்டு மேல் நோக்கி வைத்துக்கொண்டு ஒரு விரலை வைத்துக்கொண்டு மறு விரலால் மேலே வைக்கும் விரலால் அழுத்த வேண்டும். இது கருப்பையில் உளைச்சல் என்பார்கள். அந்த உளைச்சலை தீர்க்க வல்லது. கர்ப்பப்பை சலிப்பு அப்படி சொல்வார்கள். அந்த சலிப்பை தீர்க்க வல்லது. அந்த காலிலும் இரு காலிலும் இது கொடுக்க வேண்டியது. நன்றாக கவனமாக கீழே இருக்கும் விரல் அழுத்தக்கூடாது. மேல் இருக்கும் விரல் மட்டுமே 3 முறை அழுத்தி எடுக்க வேண்டும். சிறு அழுத்தங்கள், மிக கடுமையான அழுத்தம் அல்ல, சிறு அழுத்தங்கள். இப்போது காதுக்கு பின்னே உள்ள சிமிழ் எனக்கூடிய ஒரு பகுதி, சிமிழ் இருப்பு என்பார்கள். இந்த பகுதியில் விரல்களை பட்டை போல் அமைத்து செய்ய வேண்டும். இது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை நீக்க வல்லது. வெள்ளைப்படுதலை கட்டாயம் குறைக்க வல்லது. இப்படி விரிவாக அமைத்துக்கொண்டு அந்த விதம் பிடித்து பின்பக்கமாக 3 சுழற்சி. இது போதுமானது, அதிகம் வேண்டாம். அந்த 3 சுழற்சி இப்போது நேர்முகமாக உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. பின்பக்கமாக 3 சுழற்சி. முன்பக்கமாக செலுத்தக்கூடாது, பின்பக்கமாக சுழற்சி செய்ய வேண்டும். இது இந்த வர்ம புள்ளிகள் எல்லாமே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வானது. குழந்தை பிறப்பு முதல் எல்லா பிரச்சனைகளுக்கும் மலட்டுத்தன்மையை நீக்கி எல்லா பிரச்சனையும் தீர்க்க வல்லது. இப்போது செய்வது குத்தி வர்மம். இது எல்லா இதற்கும் முடிவாக செய்யக்கூடியது, கண்டிப்பாக செய்யக்கூடியது குத்தி வர்மம். இந்த குத்தி வர்மத்தை இந்த காதின் சிறுமடல் இருக்குது அல்லவா, இந்த பகுதியை இப்படி பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டு முன்னும் பின்னுமாக கண் நோக்கி பின்தலை நோக்கி 3 முறை எல்லா
வர்ம புள்ளிகளும் கொடுத்த பின்பு இதை கண்டிப்பாக கொடுப்பது வர்ம வைத்தியத்தின் ஒரு முக்கிய கடமையாக உள்ளது. ஏனென்றால் நாம் செய்யும் ஏற்ற இறக்கம் கூடுதல் குறைவுகளை இது சரிப்படுத்தும். நலமுடன் செய்து பலனடையுங்கள். வணக்கம். நாம் தொடங்க இருப்பது நீர்க்கட்டிக்கான ஆசனங்கள். முதலில் பத்மாசனம். ஆசனங்கள் தொடங்குவதற்கு முன் பத்மாசனம் செய்வது மிகச் சிறந்தது. வருபவர்கள் செய்யலாம். வராதவர்கள் எளிமையாக உட்கார்ந்து கொண்டு சிறிது மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மற்றபடி தொடங்கலாம். வருபவர்கள் பத்மாசனம் செய்ய அங்கு பழக எப்படி செய்வது என்று அங்கே முன்னே கூறப்பட்டுள்ளது. அதன்படி பழகிக்கொண்டு இவற்றை செய்ய தொடங்குங்கள். இது மனதை ஒரு நிலைப்படுத்தி நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் உறுதியுடன் நினைத்து கொண்டு அதை ஒரு உற்சாகமாக செய்ய வழிவகுக்கிறது. முதுகு நேராக இருக்க வேண்டும். மிதமான மூச்சாக ஒரு 4 மூச்சு முதல் 12 மூச்சு வரை நாம் இருக்கலாம். மனம் தூய்மையடையும். அடுத்து நாம் தனுராசனம் செய்யவிருக்கிறோம். நீர்க்கட்டி மட்டுமல்ல, பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வான ஆசன வகைகள். இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு முறைதான் காட்டப்படுகிறது இதில். ஆனால் நீங்கள் சொல்லும் எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். கால்களை பிடித்துக்கொண்டு, இது தனுராசனம். கால்களை பிடித்துக்கொண்டு பின்னோக்கி மூச்சை இழுத்தவாறு பின்னோக்கி வர வேண்டும். ஒரு 3 மூச்சுகள் இருந்த பின் நேர்நிலைக்கு வர வேண்டும். மூச்சு சாதாரண மூச்சு. முதலில் ஒரு மூச்சுக்கு நின்று கொள்ளுங்கள். வெளியே கீழே வரும்போது மூச்சை உள்ளே இழுத்து கொள்ளலாம். இதை 3 முறை செய்ய வேண்டும். ஒவ்வொரு இதற்கும் 3 மூச்சாக 3 முறை செய்ய வேண்டும். இது முக்கியமாக வயிற்றில் உள்ள உறுப்புகளுக்கு நல்ல பலமளிக்கிறது. இதன் பலன்கள் தனுராசன பகுதியில் கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக கர்ப்பப்பையில் உள்ள அந்த ஓவரி எனப்படக்கூடிய அந்த சுரப்பிக்கு ஆற்றலை கொடுக்கிறது. இப்போது செய்வது பக்ஷிமோத்தாசனம். நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டு கீழே குனிய வேண்டும். முட்டை தொட வேண்டும் என்பது அவசியம் அல்ல. தொட்டாலும் பரவாயில்லை. தொடும் வரை முயற்சி செய்யலாம். இதுவும் ஒரு மூச்சிற்கு ஒரு நேரம் செய்யவும். அதாவது கீழே போகும்போது மூச்சை பிடித்து கொண்டு வெளியே விட்டு கொண்டு உள்ளே இருந்ததும் மூச்சை அப்படியே பிடித்து கொள்ளவும். பிடித்து கொண்டு எழும்பும்போது மூச்சை இழுத்து கொள்ளவும். இது 3 நேரம் செய்ய வேண்டும். இப்போது நாம் கலாசன நிலைக்காக ஆயத்தமாகிறோம். நன்கு படுத்துக்கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக இழுத்து வெளியே விட்டு கொண்டு வேகமாக பின்னோக்கி செல்லவும். கால்கள் கீழே தொடாவிட்டாலும் பரவாயில்லை. தொட்டாலும் நல்ல விஷயம்தான். இதுவும் பக்ஷிமோத்தாசனம் போல் ஒரு மூச்சில் மட்டும்தான். அதாவது எடுக்கும்போது மூச்சை வெளியேட்டு கொண்டு கீழே செல்வோம். அப்படியே சில வினாடிகள் இருந்து கொண்டு இங்கே வந்துவிட வேண்டும். இதுவும் 3 முறை செய்ய வேண்டும். இது சர்க்கரை வியாதிக்கு மிகுந்த பலன் அளிக்கும் என்றாலும் தைராய்டிற்கும் இது ஆற்றலை கொடுப்பதால் இந்த பிரச்சனை விரைவில் நீங்கும். அடுத்து இது சர்வாங்காசனம். இது ஒரு 12 மூச்சு வரை நிற்கலாம். இதன் ஆசன முறை அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மூச்சை நன்றாக இழுத்துக்கொண்டு விட்டுக்கொண்டு மேல் நோக்கி செல்ல வேண்டும். தலைகளாக நிற்பது. இது தைராய்டு சுரப்பிக்கு மிகுந்த ஆற்றலை கொடுப்பது. தைராய்டு சுரப்பி மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. தைராய்டு சுரப்பி வேலை செய்யவில்லை என்றால்தான் பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் அதிகபட்சமான பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே இந்த ஆசனமானது தைராய்டை சீராக வேலை செய்ய வைப்பதனால்
கர்ப்பப்பை நன்கு வேலை செய்யும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது இருமுறை செய்ய வேண்டும். ஒரு முறைக்கு 12 மூச்சு நிற்க வேண்டும். ஆனால் உங்கள் முதலில் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு நின்றால் போதுமானது. பிறகு நாட்கள் செல்ல செல்ல எண்ணிக்கையை கூட்டலாம். இப்போது சிரசாசனத்தின் மாற்றாசனமான மச்சாசனம். இது அங்கே வளைக்கப்பட்ட தைராய்டு சுரப்பிக்கு புதிய இரத்தத்தை ஏற்றுகிறது. இதனால் தைராய்டு சுரப்பி முழு நல்ல நிலையை அடைகிறது. அதனால் உடலில் உள்ள சர்வ நோய்களும் நீங்குவதால் தான் இதை சர்வாங்க ஆசனம் என்கிறார்கள். இது ஒரு காலுக்கு நாம் அங்கு இப்போ சர்வாங்காசனம் 12 மூச்சு எடுத்தோம் என்றால் இது ஒரு காலுக்கு 6 மூச்சு, இன்னொரு காலுக்கு 6 மூச்சு. அப்படியாக சர்வாங்காசனம் ஒரு நேரம் செய்தால் இது ஒவ்வொரு காலுக்கும் இருமுறை செய்ய வேண்டும். அதில் பாதி அளவு எண்ணிக்கையில். மூச்சை வேகமாக இழுத்து விட வேண்டிய அவசியமில்லை. இதற்கு ஆழ்ந்த மூச்சாக இருக்கட்டும். கவனமாக செய்யுங்கள். வலி எடுத்தால் விரைவில் இறங்கிவிடலாம். ஒரு மூச்சிலிருந்து 6 மூச்சு வரை செய்யலாம். 2 நேரம், ஒவ்வொரு காலுக்கு 2 நேரம். இப்போது செய்யப்போவது யோக முத்ரா. கர்ப்பப்பையில் உள்ள ஓவரி என்கிற அந்த பகுதியை மிகவும் பலமாக வைக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆசனம். இது சில வர்ம புள்ளிகளை தூண்டுவதால் இந்த வியாதி விரைவில் குணமடைகிறது. நீர்க்கட்டியை கரைப்பதற்கான முக்கியமான ஆசனம் இது. அது மட்டுமல்ல, வெள்ளைப்படுதலையும் இது குறைக்கிறது. ஒவ்வொரு மூச்சிற்கு ஒவ்வொரு கால். மூச்சை நன்றாக வெளியே விட்டு கொண்டு கீழ் நோக்கி செல்ல வேண்டும். சற்று பிடித்து கொண்டு பிறகு மூச்சை இழுத்து கொண்டு மேலெழும்ப வேண்டும். இது அந்த மச்சாசனம் ஒவ்வொரு காலுக்கு இருமுறை செய்தது போல் இதுவும் ஒவ்வொரு காலுக்கு இருமுறை. ஆனால் மச்சாசனத்தில் மூச்சுக்கள் அதிகமாக எடுக்கலாம். இதில் மூச்சு ஒரு மூச்சு போதுமானது. ஒரு உள்ளிழுத்தலும் அடக்குதலும் வெளிவிடுதலுமாக அவ்வளவுதான். சில வினாடிகள் அப்படி இருந்தால் போதுமானது. அடுத்து செய்ய இருப்பது ஆசனங்களுக்கெல்லாம் அரசனான சிரசாசனம். இது கர்ப்பப்பைக்கு மிகுந்த வலிமையை கொடுக்கிறது. சிலருக்கு கர்ப்பப்பை வெளியே இறங்குவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாம். அதை இது சரிப்படுத்துகிறது. கர்ப்பப்பையின் உள்பகுதியில் உள்ள, அதாவது இந்த உள்பகுதியில் உள்ள அனைத்து அந்த சவ்வு பகுதிகளுக்கும் மிகுந்த பலத்தை கொடுக்கிறது. அதனால் கர்ப்பப்பையில் உள்ள பலம் அதிகமாகிறது. இது கர்ப்பப்பை மட்டுமல்ல, கர்ப்பப்பை பாதையையும் சரிப்படுத்துகிறது. இது தலைக்கு நிறைய இரத்தத்தை கொண்டு செல்லும் முக்கிய ஆசனம். இதுவும் 12 மூச்சு வரை நிற்க வேண்டும். அதாவது கட்டாயமல்ல, உங்களுக்கு எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு வரை. 12 மூச்சிற்கு மேல் நிற்க வேண்டாம். 2 மூச்சு முதலில் கஷ்டமாக இருப்பதால் 2 மூச்சு 3 மூச்சாக நீண்டு கொள்ளுங்கள். ஆனால் இதை பழகுவதற்கு சிரசாசனம் பழகலாம் என்கிற அந்த பகுதியை பார்க்கவும். இங்கே சிரசாசனம் எப்படி செய்வது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியை பார்த்து ஒவ்வொரு ஆசனங்களையும் பார்த்து பழகிக்கொள்ளவும். இதற்காகத்தான் முதலில் ஆசனங்களை போட்டுக்கொண்டே இருப்பதற்காக அப்படி செய்தேன். ஆனால் சில வேண்டுகோளுக்காக இந்த மருந்து வகைகளை, மருத்துவ ஆசனங்களை முதலில் போடுகிறேன்.
இதில் வரும் எல்லா ஆசனங்களும் அங்கே போடப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொரு ஆசனத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது ஏகபத ஆசனம். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு எளிதாகத்தான் ஏகபத ஆசனம், ஒவ்வொரு ஆசனத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டு அங்கே போடப்பட்டுள்ளது. இது சிரசாசனம் 12 மூச்சு என்றால் இது ஒரு காலுக்கு 6 மூச்சு, சர்வாங்காசனம் போலவே. சுவரோடு இணைந்து நின்று கொள்ளுங்கள். நன்கு பழகிய பின் முன்னே வந்து கொள்ளுங்கள். அதற்கு பின் நல்ல பழகும் வரை சுவர் ஓரமாகவே நின்று கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். மீண்டும் மறுகால் மூச்சை வெளியிட்டு கொண்டு காலை தூக்கி வைத்துக்கொண்டு கையை தூக்கி கொண்டு மூச்சை இழுத்து விடவும். 1 மூச்சு, 2 மூச்சு, 3 மூச்சு என 12 மூச்சு வரை நிற்கலாம். அதற்கு மேல் வேண்டாம். இந்த மருத்துவ முறைக்கு இவ்வளவும் போதுமானது. மொத்தத்தில் ஆசனங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு முறையாகத்தான் அது செயல்படுத்தப்படும். எண்ணிக்கையிலும் மூச்சிலும் நிற்பதிலும் ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்க வேண்டும். இப்படியாக 2 முறை செய்யுங்கள். சிரசாசனம் 2 முறை செய்வது நல்லது. அதேபோல் இதையும் ஒரு காலுக்கு 2 முறையாக செய்யுங்கள். இந்த வீடியோ நான் இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறதுனால எனக்கு இதை சரிப்படுத்த எனக்கு தெரியல. எனக்கு எவ்வளோ எட்டுதோ அது வரைக்கும் தான் நான் போடுறேன். இதில் குறைகள் இருந்தால் அதை தவிர்த்து கொஞ்சம் நீங்கள் நல்லா பழகுங்க. இப்போ செய்ய போகிறது நாடி சுத்தி. நாடி சுத்தி என்றால், நாடி என்றால் இரத்த குழாய்கள். அந்த இரத்த குழாய்களை சுத்தப்படுத்துவது தான் இந்த ஆசனம். கைகளை இந்த முறையில் பிடித்து கொள்ளுங்கள். பிடித்து கொண்டு வலது பக்கம், இப்போது இடது பக்கம் மூச்சை இழுத்து வலது பக்கம் மூக்கு வழியாக வெளியிட வேண்டும். பின் வலது பக்கமாக இழுத்து இடது பக்கமாக வெளியிட வேண்டும். இதை பிராணாயாமத்தில் நாடி சுத்தி பிராணாயாமம் பழகலாம் என்ற பகுதியில் கற்றுக்கொள்ளுங்கள். 4 எண்ணிக்கை இழுத்து 8 எண்ணிக்கை வெளியிட வேண்டும். அதாவது 4 எண்ணிக்கை இடது மூக்கு வழியாக இழுத்து 8 எண்ணிக்கை வலது மூக்கு வழியாக வெளியிட வேண்டும். கை அசைப்பு உங்கள் பார்வைக்காகத்தான் கூறப்படுகிறது. நீங்கள் கை அசைத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கையை தொடையில் மூட்டில் வைத்துக்கொண்டே செய்யலாம். இப்படியாக இப்படி ஒரு சுழற்சி என்பது ஒரு முறையாகும். இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விட்டு, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுவது ஒரு சுழற்சி ஆகும். இப்படி நீங்கள் 4 சுழற்சிகள் செய்ய வேண்டும். 12 சுழற்சிக்கு மேல் வேண்டாம். 4 சுழற்சிகள். முதலில் உங்கள் முடிந்தால் 4 எண்ணிக்கை, இல்லை என்றால் 2 எண்ணிக்கை போதுமானது. 2 எண்ணிக்கை இழுத்து 4 எண்ணிக்கை விடலாம். நன்றாக பழகிவிட்டால் 4 எண்ணிக்கை இழுத்து 8 எண்ணிக்கை வெளியிடலாம். இப்போது சவாசனம் என்கிற ஆசனம். இது எல்லா ஆசனம் முடிந்த பிறகு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ஆசனம். ஏனென்றால் நாம் செய்த ஆசனங்களின் பலன்கள் இப்போதுதான் எல்லா பகுதிக்கும் போய் சேர்ந்து அந்த உறுப்புகள் எல்லாம் ஆறுதல் அடையும். ஆறுதல் அடையும் என்பதை விட ஓய்வடையும். அதனால் இது ஓய்வு. இதை சுகாசனம், அதாவது சாந்தியாசனம் என்பார்கள், அல்லது சவாசனம் என்பார்கள். சிறிது நேரம் இருந்துவிட்டு எண்ணங்கள் வேற எங்கேயும் சிதற விடாமல் உங்களுக்கு எந்த பகுதி சீரடைய வேண்டும் அந்த பகுதியை நினைத்து கொண்டு இப்போது முடிக்கின்றோம். கைகளை முதலில் விரல்களை அசைத்துவிட்டு, கால் விரல்களை அசைத்துவிட்டு, கால் முட்டிகளை தூக்கி மடக்கிவிட்டு நீட்டிவிட்டு, கை முட்டிகளை மடக்கி நீட்டி, கழுத்தை வலது பக்கம் இடது பக்கமாக திருப்பி எழுந்து உட்காரலாம். சிறிது நேரம் உங்களுக்கு நேரம் இருந்தால் சிறிது நேரம் பத்மாசனம் போட்டு சிறிது தியானம் செய்துவிட்டோ, இல்லை சுகாசனத்தில் சிறிது தியானம் செய்துவிட்டோ நீங்கள் எழும்பலாம். நன்றி, வணக்கம். நீர்க்கட்டிகள், மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்குவதற்காக, முற்றிலும் நீங்குவதற்காக மருந்தாக சில வகை உங்களுக்கு சொல்லப்படுகிறது.
இவை மருந்தல்ல, உணவு என்ற முறையில் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். முதலில் விலக்கப்பட வேண்டிய உணவு பொரித்த பிராய்லர் கோழி வகையை முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள். தேவைப்பட்டால் சிறிதளவு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக வேண்டாம். அதுதான் இந்த நோய்க்கு முக்கியமான காரணம். ஆக அந்த பிராய்லர் கோழியை சற்று ஒதுக்கிவிடுங்கள். பொரித்ததை முற்றிலுமாக ஒதுக்கிவிடுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஆசை இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுங்க. நோய் தீரன்னா முற்றிலும் ஒதுக்கிடுங்க. ஆசைப்பட்டால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுங்க. இரண்டாவது, இந்த துரித உணவுகள்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு, இதை முடிந்தவரை விலக்கிக் கொள்ளுங்கள். இது முக்கியமானது. நாம் சேர்த்து கொள்வதற்காக ஒரு சிறு மருந்து வகையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை கடைப்பிடியுங்கள். அரச மரத்து இலை இருக்குது இல்லையா, அரச மரத்து இலையில் 1வது 2வது இலையை விட்டுருங்க. 3வது 4வது 5வது இலையை எடுத்துக்கோங்க. புரிஞ்சதா? 1வது 2வது இலையை விட்டுறணும். 3வது 4வது 5வது இலையை 3ஐயும் எடுத்துக்கிறோங்க. ஒரு அத்திப்பழ அடை எடுத்துக்கிறோங்க. ஒரு 7 முதல் 9 வரை உள்ள கருப்பு கிஸ்மிஸ் பழத்தை எடுத்துக்கிறோங்க. இந்த 3ஐயும், இந்த கருப்பு கிஸ்மிஸ் பழத்தை அத்திப்பழத்தையும் ஊற வச்சுக்கிறோங்க. அரச மரத்து இலையை சின்ன சின்னதாக பிச்சுக்கிறோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு கப்பில், அதாவது ஒரு சட்டியில் 1 டம்ளர், கிட்டத்தட்ட 200 மில்லி அளவுக்கு தண்ணியை விட்டு அதில் இந்த அரச மரத்து இலையை பிச்ச இலையை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம இங்கே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கருப்பு திராட்சையும் அத்திப்பழம் அடையும், இதை எடுத்து அதில் பிச்சு போடுங்க. பிச்சு போட்டுட்டு ஒரு சிறு துண்டு அளவுக்கு மண்டவெல்லம் போடுங்க. மண்டவெல்லம், அப்படி மண்டவெல்லம் இல்லைன்னா சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சு வெல்லம். மண்டவெல்லம் சிறந்தது. இல்லைன்னா அச்சு வெல்லத்தை போடுங்க. போட்டு தட்டி போடுங்க. தட்டி போட்டு நல்லா காஞ்ச பிறகு நமக்கு 150 மில்லி தண்ணி கிடைக்கும். 200 மில்லி தண்ணி வச்சது 150 மில்லி அந்த தண்ணியை வற்ற வச்சு எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இதை குடிங்க. காலையிலோ மாலையிலோ எப்போவாது ஒரு வேளையில் இதை குடிங்க. ஆகாரம் சாப்பிட்ருந்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு பின்ன குடிங்க. இதை குடிச்சிங்கன்னு சொன்னால் 1/2 மணி நேரத்துக்கு கழித்து ஆகாரம் சாப்பிடுங்க. சரியா? இது ஒரு நாள். அதன் பிறகு களச்சிக்காய் பொடின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். களச்சிக்காய் சூரணம், களச்சிக்காய் பொடி கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கி டீத்தூள் போடுவோம்ல, சின்ன கரண்டி, அந்த சின்ன கரண்டியில் அதில் பாதி அளவு எடுத்து மோரில் போடுங்க. மோரில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் குடிங்க. சரியா? அந்த அரச மரத்து இலையோடைய தீநீர் குடிக்கிற அன்னைக்கு இந்த இந்த களச்சிக்காய் பொடி சாப்பிடக்கூடாது. அந்த அந்த அரச மரத்து அந்த இலையோடைய அந்த தீநீர் 4 நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடணும். அதாவது திங்கக்கிழமை இப்போ இந்த தீநீரை நம்ம குடித்தோம்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கு அந்த களச்சிக்காய் பொடி சாப்பிடக்கூடாது. அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் களச்சிக்காய் பொடி சாப்பிடணும். புதன்கிழமை ஒரு நாள் களச்சிக்காய் பொடி சாப்பிடணும். வியாழக்கிழமை மீண்டும் இந்த அரச மரத்து அந்த அரச இலையுடைய அந்த தீநீரை செய்து சாப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை களச்சிக்காய் பொடி, சனிக்கிழமை களச்சிக்காய் பொடி, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அரச இலை மரத்து அந்த இலையுடைய தீநீர். இதோடு அரச மரத்து இலை தீநீர் 3 நேரம் குடித்தவுடன் அதை நிப்பாட்டி விட வேண்டாம். அது அதற்கு பிறகு வேண்டாம். அதன் பிறகு ஒரு 7 நாட்கள் இந்த களச்சிக்காய் பொடியை
மோரில் கலந்து சாப்பிட்டு வாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை போதுமானது. இது இதற்கான மருந்து. பிராய்லர் கோழியை தயவு செய்து பொரித்த கோழியை விலக்கிவிடுங்கள். உள்ளுக்குள்ள சென்று உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை சற்று ஒதுக்கி வையுங்கள். நலமுடன் வாழுங்கள். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.